கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 15:15. மேத்யூ 15:15. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதாவது, இப்ப பேதுரு ரொம்ப ஒரு நேர்மையாக கேள்வி கேட்கிறாரு. அதே சமயத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? அவருடைய ஆவிக்குரிய பசிதாகத்தை பார்க்கக்கூடியதாக. ஏன்னா, இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 15வது அதிகாரத்துல இந்த அதிகாரத்துல 10லிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இந்த பரிசேயர்களை குறித்து சொல்லும்போது, இந்த பாரம்பரியமா கை கழுவுறத பத்தி அவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு? "எப்பா, வயித்துக்குள்ள போறது ஒண்ணும் உன்னை தீட்டுப்படுத்தாது. ஆனா என்ன, வாயிலிருந்து வரக்கூடியது தான் உன்னை தீட்டுப்படுத்தும்." அப்படின்னு சொல்லி கர்த்தருங்க சொன்ன உடனே, இங்க பேதுரு என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, இதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க." அவருடைய கேள்வியிலிருந்து நமக்கு என்ன புரியுது? முதலாவது மனத்தாழ்மை. என்ன, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாதத ஒத்துக்கொள்வதற்கு அவர் இது பண்ணவே இல்ல. ஏன்னா தெரிஞ்ச மாரி நடிக்கல. ஏன்னா எனக்கு புரிஞ்சுச்சு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாரி நடிக்கல. 2வது, அவர் என்ன, இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு காரியத்த. 3வது, சீஷத்துவம் அப்படிங்கிறது இதில காட்டக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது, ஒரு குருவானவர்ட்ட தன்னுடைய மாணவன் எந்த ஒரு கேள்வியும் கேட்கலாம். அதன் மூலமாய் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ மாணவன் கேட்கறதுக்கும் அ அந்த ஒரு அனுமதி இருக்கு. தலைவரும் அத கோவிச்சுக்கல. அந்த குருவும் கோவிச்சுக்கலன்னு காட்டக்கூடியதான். நீங்க நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில 3லிருந்து 5 வரை உள்ள வசனங்கள பார்த்தீங்கன்னா, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அதை வெள்ளியைப் போல் நாடி, புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து, தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்ப என்ன, கேள்வி கேட்கறதுக்கு யோசிக்கவே கூடாது. யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்ன செய்யணும்? தேவன்ட்ட கேட்கணும். அப்பொழுது அவர் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய தேவன். அப்ப இங்க பேதுரு தான் தெரியும்னு சொல்லி நடிக்கல. மனத்தாழ்மையா கேட்கிறாரு. அதே சமயத்துல அவரு கேட்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு தலைவராய் இருக்கிறாரு. அப்ப இந்த காரியத்திலிருந்து பேதுருவுடைய இந்த கேள்வி என்ன காக்குது? நமக்கு என்ன காட்டுதுன்னா, பேதுரு தனக்கு இதுல ஒரு தெளிவு வேண்டும். நான் இன்னும் ஆவிக்குரிய முறையில வளர வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப ஒரு ஆ ஆவியில முதிர்ச்சி அடையாத யாராக இருந்தாலும், அவங்க கேள்வி கேட்பதற்கு தயங்கக்கூடாது. ஏன்னா, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவது பலவீனம் அல்ல. இதை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளணும். பேதுருட்டருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நம்ம இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்கறது பலவீனத்தை குறிக்கக்கூடியது அல்ல. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்த நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை ஒரு முன்மாதிரியாக வைத்து போதிக்கக்கூடியவங்களா இருந்தீங்க, இல்ல வளரக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, முதல்ல நீங்க கேள்வி கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. ஆனா கேள்வி கேட்கும்போது, "என்ன உனக்கு இது கூட தெரியலையான்னு?" ஏளனமா பேசக்கூடிய ஒரு போதகராவும் இருக்கக்கூடாது. ஏன்னா, எந்த கேள்வியுமே ஒரு தப்பான கேள்வியே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? "ஏன்டா உனக்கு இது கூட தெரியலையா பேதுரு?" அப்படின்னு சொல்லி திட்டல. மாறாக அவர் விளக்குறாரு. அப்ப இது என்னன்னா, நம்ம ஒவ்வொருடைய ஊழியங்கள்லயும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மக்கள் ஒரு ஆர்வமா அ எனக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னு சொல்லக்கூடியத, நம்ம அவர்கள் நம்மோடு கலந்துரையாடக்கூடிய ஒரு வாய்ப்ப நம்ம குடுக்கணும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுடைய சபையிலயும், இல்ல உங்களுடைய ஊழியக்காரர்ட்ட உங்களால ஒரு கேள்வி கேட்க முடியுமா? "அண்ணே, பிரசங்கம் பண்ணும்போது எப்படி கேட்க முடியும்?" கண்டிப்பா பிரசங்கத்தில கேட்க முடியாது. பிரசங்கம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. நாங்க எங்க சபையில குடுக்குறோம். ஏன்னா நாங்க ஒரு 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 மாசத்துல ஒரு சனிக்கிழமை கேள்வி பதிலுக்குன்னே குடுக்குறோம். நீங்க உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்கன்னு. அதே மாரி யாரு வேணாலும் என்னைய அப்ரோச் பண்ணி எனக்கு கேள்வி கேட்கலாம். இன்னைக்கும் இமெயில் மூலமா கேள்வி கேட்கக்கூடியவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எனக்கு அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க தயங்குறவங்களா இருக்கிறோமா?
நம்ம வந்து கர்த்தர்ட்ட போய் கேள்வி கேட்கறதுக்கும், இல்ல உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு தலைவன் மேல தலைவன்ட்ட கேள்வி கேட்கறக்கு உங்களுக்கு தயக்கம் இருக்கா? அது உங்களுக்கு பலவீனமா இருக்கா? அப்படி இருந்தா இருக்காதீங்க. பேதுருவ போல எது தெரியலையோ, அத தெரியல, அத கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், நான் இன்னும் ஆவிக்குரிய முறையில அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருந்தா, நிச்சயமாக உங்களால கற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்க நம்மள ஒப்புக் குடுப்போமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம் தயங்காதபடி தங்களுக்கு தெரியாதவைகளை மனத்தாழ்மையோடு கேட்டு அதை அறிந்து கொண்டு புரிந்து நல்ல ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு சீஷர்களாய் மாற எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.